இன்றைக்கி நம்ம பழைய ஜீன்ஸ் யூஸ் பண்ணாமல் இருப்போம். அந்த ஜீன்ஸை வச்சு நம்ம எப்படி விண்டோக்கு ஸ்க்ரீனுக்கெலாம் கயிறு தைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நம்ம உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்துக்கு நீட்டாக கட் பண்ணிங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய பழைய ஜீன்ஸை வச்சு கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணிங்க. விடுத்து வந்து 1.5 இன்ச்சுக்கு. அதில் உங்களோட ஜீன்ஸில் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்து கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ஜாயின் பண்ணிக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்க்ரீனுக்கு இல்லைனா தார கயிறு தேவைப்படும் இல்லையா, அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கொடி கட்டுறதுக்கு, துணி காய போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங்காக வரும். நம்ம இந்த எவ்வளோ வருஷனாலும் இருக்கும், அறந்து போகிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம பழைய துணிகளாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி இப்போ யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நீட் ஃபினிஷிங் ஃபஸ்ட்டு ஒரு 1 cm ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. கச்சா 2 சைடும் ஈவனாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு ரஃப் அடிச்சுட்டு மூவ் பண்ணிடுங்க. எட்ஜில் நீங்கள் டிச் போட்டு வர வேண்டியதான், அவ்வளோதான். ஸ்டிச்சிங் நல்லா வருதுன்னு பார்த்துங்க. இப்போ அந்த கச்சா இருக்கும், நம்ம ஜாயின் பண்ணது இல்லையா, அந்த கச்சா இருக்கும் ஒரே சைடிங் ஃபோல்ட் பண்ணியா திக்னஸாக இருக்கும். அப்போ நீடில் கட் ஆகிறதுக்கு இதுவாகும். அதனால் நீங்கள் அந்த கச்சாவே டிவைட் பண்ணிங்க. ஆப்போசிட் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டிச் பண்ணுவீங்க. ஏன்னா திக்னஸ் ஒரே மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஒரே சைடு ஃபோல்ட் பண்ணால் திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் நம்ம போடுறதுக்கும் கரெக்டாக இருக்காது, நீடில் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எண்ட்லேயும் அதேமாதிரி கச்சாவை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 சைடு கச்சா ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு டிச் போட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சைடு இப்போ போட்டாச்சு டிச்சு. ஆப்போசிட்டும் ஒரு டிச் போட்டுங்க எட்ஜில். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். திக்னஸ் கிரிப்பு இருக்கும், ஓப்பன் ஆகாது. அதுக்கோசரம் ஆப்போசிட்டும் ஒரு டிச் போட்டுக்கலாம். கயிறு ரெடி பண்ணியாச்சு. இது நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வாங்கினா தேவைப்படும். ரொம்ப திக்னஸாக இருக்கும், அறந்து போகிறதுக்கு சான்சஸே இல்லை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.